ஹுலுக்கு தான் அளவீடுன்னு நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தீனுடைய அளவீடே நல்ல குணம்தான். அதே மாதிரி அந்த இன்னொரு பெண்ணை பற்றி கேட்கப்பட்டது. கடமையான தொழுகையை தொழுகிறாள், கடமையான நோன்பை வைக்கிறாள், அந்த பெண்ணால் யாரும் நோவினை செய்யப்படவில்லை அல்லாஹ்வுடைய தூதரே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த பெண் சொர்க்கம் சார்ந்த பெண் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் இன்னொரு ஹதீஸ்ல கேட்டாங்க, மணில் முஃப்லிஸ், பரம ஏழை யார்? சஹாபாக்கள் சொன்னாங்க, தீனார் திர்ஹம் இல்லாத, காசு பணம் இல்லாதவர் தானே பரம ஏழை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பரம ஏழை அவர் அல்ல, நாளைக்கு மறுமையில முழுமையான நன்மைகளை சுமந்து வருவார், பெரிய பெரிய நன்மைகளை சுமந்து வருவார், மலையளவு நன்மைகளை சுமந்து வருவார். அவருக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருக்கும். அந்த கூட்டம் யாருன்னு அல்லாட்ட வந்து சொல்லணும்னா, அல்லாஹ் இவர் என்னை பற்றி பேசியிருக்கார், புறம் பேசியிருக்கார், என் மானத்தை பற்றி பேசியிருக்கார், என்னுடைய கண்ணியத்தை பற்றி பேசியிருக்கார், என்னுடைய செல்வத்தை சூறையாடி இருக்கார் யா அல்லாஹ் என்று குறை பேசுவாங்க அல்லாஹ் இடத்துல. அப்ப அல்லாஹ் என்ன செய்வான்? அவர் தொழுத தொழுகையை தூக்கி கொடுத்துருவான், அவர் செஞ்ச ஹஜ்ஜை தூக்கி கொடுத்துருவான், செஞ்ச நோன்பை வச்சு தூக்கி கொடுத்துருவான். எல்லா நன்மையும் பகிர்ந்தளிக்கப்படும், கொத்து கொத்தா கொடுத்துருவான். தொழுகையெல்லாம் ஹஜ்ஜெல்லாம் கொடுத்துருவான் தூக்கி. அல்லாஹ் புறம் பேசியதற்காக, பொய் பேசியதற்காக, மானத்தை பேசியதற்காக, செல்வத்தை எடுத்ததற்காக, குறை பேசியதற்காக, அடித்ததற்காக, திட்டியதற்கான ஒரு பெருங்கூட்டம் நிற்கும். எல்லா நன்மையும் கொடுத்து முடிச்சிருவான் அல்லாஹ், ஒண்ணுமே இருக்காது கொடுக்கறதுக்கு. அப்ப அல்லாட்ட வந்து ஒரு கூட்டம் நிக்க, அல்லாஹ் இன்னும் பேசியிருக்கா என்னை பத்தின்னு சொல்லி, அப்ப அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களை தூக்கி இவன் மேல் சுமத்துவான். சுமத்தப்பட்ட பாவம் நரகத்துக்கு உரித்தானவன் மாத்திரும். அப்ப எல்லா நன்மைகளோடு வந்த மனிதன், தீனோட வந்த மனிதன் குணத்தால் அழிந்ததனால் அவன் நரகத்திலே தூக்கி வீசப்படுவானே, இவன் பரம ஏழைன்னாங்க. அப்ப தீனை அளவெடுப்பதே ஒரு முஸ்லிமுக்கு குணம்தான். இப்ப இந்த குணத்தில் அவன் சரியானால்தான் தீன் அவனுக்கு சரியாகும். இப்போ தொழுகிறானா, நோன்பு வைக்கிறானா, ஹஜ்ஜு செய்யறானான்னு மட்டும் நம்ம பார்க்க வேண்டிய அளவீடல்ல. இன்ஸ்டாகிராம்ல அந்த பொண்ணு வந்து இஸ்லாமிக் ஸ்டேட்டஸ் போடுறாளா, இஸ்லாமிக் வீடியோ போடுறாளா, அந்த ஆண் இஸ்லாமிக் ஸ்டேட்டஸ் போடுறானா, இஸ்லாமிக் வீடியோ போடுறானாங்கிறது அளவீடு.